சில குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம் 11th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எப்படி எழுதுனீங்க, எப்படி எழுதுங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக நல்லா தான் ரைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இப்போது ஆன்சர் கீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆன்சர் கீஸ் அடுத்து நீங்கள் ரைட் பண்ணக்கூடிய எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நாங்கள் அந்த குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறந்துடாமல் போய் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போயே போய் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. இன்னும் உங்களுக்கான ஆன்சர் கீஸ் 5 to 10 மினிட்ஸில் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். பிடிஎஃபாகவே வரும்ப்பா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் இவ்வளோ லேட்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1:05க்கு 1:10க்கு அந்த மாதிரி தான் சம்திங் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம் முடிஞ்சு ஆன்சர்ஸ்லாம் தேடி அந்த பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி எனக்கு அனுப்பவே பார்த்திங்கன்னா 1:30 ஆயிரும். அதனால் கொஞ்சம் நான் அனுப்பும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அந்த குரூப்பில் அனுப்புவோம்ப்பா. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 11th ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி, அண்ட் செகண்ட் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அண்ட் தேர்ட் குரூப் பிஸ்னஸ் மேக்ஸ்ப்பா. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஸ்மால் கொஷின் பேப்பர்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து எக்ஸாம் டேஸ் வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு வேறு எதுவும் எக்ஸாம்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா போர்ஷனும் கவர் பண்ணிடுங்கப்பா. அப்புறம் உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் எல்லாமே கிடைக்கும். கிரேஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டேன், மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் 12th போவீங்க, அப்போயும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஷெட்யூல் போட்டு எல்லா கொஷின்ஸும் கவர் பண்ணிக்கோங்கப்பா. அண்டு கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் ஏதாச்சும் இப்போ நீங்கள் எழுதின கொஷினில் ஏதாச்சும் கிரேஸ் மார்க் வந்திருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அது என்ன கொஷின் அப்படின்ட்டு. கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் ஏன்னா நீங்கள் தான் எழுதுறீங்க, ஸோ உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஏதாச்சும் கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் வந்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் உங்கள் சிலபஸ்லேயே இல்லாமல் உங்கள் புக்லேயே கவர் ஆகாமல், இல்லை கொஷின்ஸ் ஏதாச்சும் மிஸ் ஆகுது, இல்லை முழுசாக எண்ட் ஆகலை, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஆர் வேல்யூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் மிஸ் ஆகுது, மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ கிரேஸ் மார்க் கொஷின். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்கு மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொஷின்ஸ் வந்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் அது என்ன கொஷின் அப்படின்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த என் சைடில் ஏதாச்சும் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸில் ஆன்சர் அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ போய் பார்த்துக்கோங்க. அண்டு விஷிங் வெரி ஆல் தி பெஸ்ட்ப்பா. எல்லா எக்ஸாம்ஸும் நல்லா பண்ணுங்கள். இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாமில் எப்படி பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சில குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆன்சருக்கு ஏன்னா அதில் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறந்துடாமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. தட்ஸ் இட். டாடா பை பை குட்டீஸ்.